ஈரான் போரால் ஹார்மோஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் வர்த்தகம் விழிப்பிதுங்கி நிற்கின்றது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்த கவலை எழுந்துள்ளது. சமீபத்திய அரசாங்க அறிக்கையின்படி இந்தியா தற்போது கிட்டத்தட்ட 26 கோடி பேரல்களுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை இருப்பில் வைத்துள்ளது. இது கிட்டத்தட்ட 2 மாத கால தேவையை பூர்த்தி செய்ய போதுமானது என கூறப்பட்டாலும் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஹோட்டல்கள் மூடல் ஆகியவை கவலையடைய செய்துள்ளது. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களை பதிவு செய்வதிலும் சிக்கல்கள் எழுந்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஈரான் போர் பதற்றம் காரணமாக இந்தியா மட்டுமல்லாது ஆசியா முழுவதும் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்கள் மற்றும் அதற்கு பதிலாக ஈரான் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக உலகின் முக்கிய எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் எரிபொருள் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல ஆசிய நாடுகள் எரிபொருள் பற்றாக்குறையை சமாளிக்க அவசர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. வங்கதேசத்தில் மக்கள் அச்சம் காரணமாக தேவைக்கு அதிகமாக எரிபொருளை வாங்க தொடங்கியதால் அரசு தினசரி விற்பனைக்கு வரம்பு விதித்துள்ளது. ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு அதிகபட்சம் 2 லிட்டர் மட்டுமே வழங்கப்படும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தலைநகர் டாக்காவில் பெட்ரோல் நிலையங்களின் முன் நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்து கிடக்கின்றனர். தென்கொரியாவில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைக்கு உச்சவரம்பு நிர்ணயிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து வரும் எரிசக்தியை அதிகமாக சார்ந்திருக்கும் தங்களுக்கு இந்த நெருக்கடி பெரிய சுமையாக இருப்பதாக அந்நாட்டு அதிபர் லீ ஜே மியூங் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் பெட்ரோல் விலை ஒரே நாளில் 25% வரை உயர்ந்து 2022க்கு பிறகு மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது. பொதுமக்களுக்கு பாதிப்பு குறைய அரசு எரிபொருள் கையிருப்புகளை பயன்படுத்தி விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை பரிசீலித்து வருகிறது. இதற்கிடையில் எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் இந்தோனேஷியா பாமாயில் கலவையுடன் கூடிய பயோடீசல் திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தும் வாய்ப்பையும் பரிசீலித்து வருகிறது. மொத்தத்தில் ஈரான் போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய எரிபொருள் சந்தை கடுமையான அதிர்வை சந்தித்து வருகிறது. இதன் தாக்கம் ஆசிய நாடுகளில் விலைவாசி உயர்வாக எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.